அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ லட்சுமி ரமணாஸ் ஜோதிடர் வி சண்முகம் பொத்தனூரிலிருந்து. இன்றைக்கு இங்கே ஒரு 42 வயது நிரம்பிய ஒரு ஜாதகருக்கு, ஆண் ஜாதகருக்கு திருமணமாகவில்லை. ஏன் ஆகவில்லை என்பதை பற்றி பார்ப்போம். இந்த ஜாதகர் பிறந்தது 1983 வருடம் 6வது மாதம் 12ஆம் நாள். இந்த ஜாதகர் விருச்சக லக்கணம், மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். ராகு திசை இருப்பு 6 வருஷம் 5 மாதம் 13 நாள். குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம். ஆக 41 வருஷம் 5 மாதம் 13 நாள். இன்றைக்கு இந்த ஜாதகருக்கு வயது 41 வருஷம் 2 மாதம் 8 நாள். ஆக சனி திசை முடிய இந்த 41 வருஷம் 5 மாதம் 13 நாள் இருக்கிறது. இந்த சனி திசையில் இன்றைக்கு இந்த தேதியில் இருப்பு 3 மாதம் 5 நாள். அடுத்து வருவது புதன் திசை 17 வருஷம். அது அஷ்டமாதிபதி திசை. சில இது பார்த்திங்கன்னா, இந்த லக்கணத்தில் குரு உக்காந்துருக்காரு. 2-5 கூடிய குரு சனி சாரத்தில் உக்காந்துருக்காரு. அந்த சனி 12ல் மறையிறாரு. அப்போ குடும்பம் இல்லைன்னு ஆகிடுது. 7ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் புதன். இந்த சூரியன் செவ்வாய் 7இல் இருந்தாலே அது விதவை யோகம் அப்படின்னு சொல்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த 7ஆம் இடத்தில் 8ஆம் இடத்ததிபதியான புதனும் சேர்ந்து சூரியன் செவ்வாய் புதன் சேர்ந்து இருக்கிறது. ஒரு ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 7இல் இருந்தாலே அது குடும்பம் அமையாது. இருந்தாலும் பிரிவினையை கொடுக்கும், வம்பு வழக்கம் கொடுக்கும் அப்படிங்கிறது ஒரு விதி. ஆனால் அஷ்டமாதிபதியும் சேர்ந்து இருக்கிறதுனால இது ஒரு விபத்து ஜாதகம். இந்த ஜாதகனுக்கு திருமணமானால் மனைவி மூலமாகவோ அல்லது கிரக கோளாறின் காரணமாகவோ இந்த ஜாதகர் விபத்தோ ஏதேனும் இறப்பு கூட நேரிட வாய்ப்பு இருக்கிறது. இப்படி அமைப்பு இருக்கின்றது என்பது உண்மை. அடுத்து சுக்கிரன் வீடுகளான ரிஷபம், துலாம் ராசிகளில் பாவக்கிரகம் இருந்தால் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, வருகின்ற மனைவி கணவருடன் ஒத்து போகாமல் வம்பு வழக்கு செய்து பிரிவினை ஏற்படும் என்பதும் ஒரு நியதி. ஆக இந்த ஜாதகத்தில் இப்படியெல்லாம் பல்வேறு பிரச்சனைகள் நிரம்பி இருக்கிறது. ஆகையினால தான் இந்த ஜாதகருக்கு இதுவரை திருமணம் வரலை. பொருத்தம் பார்த்தும் பெண் வீட்டார் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த ஜாதகத்தை என்னிடம் கொண்டு வந்து இந்த ஜாதகனுடைய தாய் தந்தையர்கள் கொடுத்து பார்க்கின்ற பொழுது இந்த ஜாதகருக்கு திருமண யோகமே கிடையாது, நீங்கள் அப்படியே விட்டுடுங்க அப்படின்லாம் சொன்னேன். அவங்க உடனே ரொம்ப மன வருத்தப்பட்டு, ஏங்க இதுக்கு ஏதாவது வழிவகை இல்லையா, இது வரைக்கும் யாரும் சொல்லலையே அப்படின்னு சொன்னாங்க. எல்லோரும் பொருத்தம் பார்த்தாங்க. எல்லா ஜோதிடர்கிட்டையும் கொண்டு போனேன், பொருத்தம் பார்த்தாங்க. பல 1000 ரூபா செலவாச்சு. 15 வருஷமாக பார்த்துட்ருக்குறேன், ஒரு பலனும் இல்லை. ஏம்மா 15 வருஷமாக பார்க்குறீங்களே, இது கல்யாணம் ஆகிருக்கணுமில்ல, ஏன் ஆகலை? அதனால் திருமணம் செய்ய வேண்டாமம்மா, இது வேஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். இல்லை ஏதாவது வழிவகை இருக்குதான்னு கேட்டாங்க. சரி, அப்படி வழிவகை நம்ம சொன்னோம்னா நீங்கள் ஏற்றுக்கிறீங்களான்னு கேட்டேன். சரி, எதாக இருந்தாலும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாங்க. இந்த பையனுக்கு நிறகழுத்து பொண்ணோ கன்னி பொண்ணோ கிடைக்காது, திருமணம் ஆகாத பொண்ணு கிடைக்காது. திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிற பொண்ணு, விவாகரத்தான பொண்ணு, விதவை பொண்ணு இப்படி பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடியது புதன் தசை 17 வருஷம். அது அஷ்டமாதிபதி தசை. நிச்சயமாக பிரச்சனை வம்பு வழக்கு வரும், பிரிவினையை கொடுக்கும். ஆகையினால நீங்கள் இது மாதிரி பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் நீங்கள் செய்யணும். என்ன சொல்லன்னு கேட்டாங்க. உங்களுக்கு பொண்ணு இருக்கான்னு கேட்டேன். ஆமாம் இருக்குது, ஒரு பொண்ணு இருக்குது அப்படின்னாங்க. சரி, அந்த பொண்ணு உங்கள் பையனுக்கு பொண்ணு பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த 3 விதத்தில் இருக்கணும். ஒன்று விவாகரத்தானது, விதவை பெண், ஒரு குழந்தையோடு இருக்கிற பொண்ணு. இந்த மாதிரி இருந்தால் அந்த பொண்ணை பாருங்கள். பார்த்துட்டு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாங்கன்னா பெற்றவங்க நேராக கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லா பூஜை புனஸ்காரம் செஞ்சு உங்கள் பையன் தாலி கட்டாமல் அந்த கயிற்றில் நீங்கள் 3 முடிச்சு போட்டு அந்த பொண்ணு கையில் கொடுங்க. அந்த பொண்ணு உங்கள் பொண்ணு தான் தாலி கட்டணும், உங்கள் பையன் கட்டக்கூடாது. உங்கள் பொண்ணு தாலி கட்டிட்டா அந்த 3 முடிச்சு போட்டு அந்த பொண்ணு கழுத்தில் போட்டுட்டா உங்கள் பையனுக்கு அந்த தோஷம் இல்லை.
தாலி கட்டிட்டாருன்னா எத்தனை தாரம் வந்தாலும் பிரிஞ்சு பிரிஞ்சு போகும். அதனால் தாலி கட்ட வேண்டாம், உங்கள் பொண்ணை கட்ட சொல்லுங்கள், அல்லது உங்கள் பொண்ணு சாணத்தில் இருக்கக்கூடிய யாரோ ஒரு பொண்ணை அந்த தாலி எடுத்து போட சொல்லுங்கள் அப்படி சொன்னேன். சரிங்க அப்படியே செஞ்சிடறேன்னு சொன்னாங்க. இவ்வளோ காலத்துக்கு அப்புறம் இங்கே வந்து இதை சொன்ன பிற்பாடு அவங்க ஒரு சந்தோஷமாக போனாங்க. நீங்கள் பொண்ணு பாருங்கள், நான் ஆவணியில் ஆயிரம் சித்திரையில் ஆகும்னு சொன்னோம்னா நிச்சயமாக ஆகாது. இந்த பையனுக்கு தாலி கட்டினாவே அது சாஸ்திரப்படி விபத்து ஏதேனும் ஒன்று கொடுத்துரும். குரு பார்த்தா கூட அது ஏதோ ஒரு ஊனத்தை கொடுக்காம மட்டும் விடாது. ஏன்னா குரு சனி சாரத்தில் இருக்கிறார். அவரும் நல்ல சுயசாரத்தில் இருந்தால் கூட ஒரு நல்லதுன்னு சொல்லலாம். சனி சாரத்துலேருந்து அவர் 12ல் மறையிறார், ஏதோ ஒரு சிக்கல் வந்துடும். ஆகினால தான் இந்த மாதிரி கருத்தை நாங்கள் சொல்கிறோம். இப்படி பல நூறு ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி சொல்லி ஒரு 50-60% மக்கள் என்னுடைய பேச்சு கேட்டு நல்ல நிலையில் இருக்காங்க. சிலர் கேட்காம கடைசியில் 3 மாதம் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு வந்து, ஐயா நீங்கள் சொன்னீங்க கேட்கல, இப்போ என் மருமக பிரிஞ்சு போயிட்டா, என் மாவே இருந்து போயிட்டா, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கு இந்த காணொலியை காணுகின்ற சகோதர சகோதரிகள் யாரும் வாய்ப்பு கொடுக்காம கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்களுடைய சகோதரனோ சகோதரியோ இருந்தால், ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி இப்படித்தான் வருங்கிறது ஒன்று. ஆனால் இது ஆண் ஜாதகம், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அலசி ஆராய்ஞ்சு பார்த்து கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் அந்த பொண்ணும் நல்லாயிருக்கும், அந்த பையனும் நல்லாயிருக்கும், 2 பேர்த்துக்கும் இந்த விபத்து வராமல் தடுக்கலாம். இது சாஸ்திரத்தில் என்னுடைய குருநாதர் எனக்கு உபதேசம் பண்ணினது. அது இன்றைக்கி நான் நிறைய பேர்த்து சொல்லியிருக்கேன். ஏன்னா ஜோதிடராகி நாம் வருகின்றவங்களுக்கு ஏதேனும் ஒரு வழியில் நன்மை செய்ய வேண்டும். அதை உணர்ந்து தான் இந்த கருத்து இங்கு பதிவீடு செய்யப்படுகிறது. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.